ரஷ்யா உக்ரைன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஞாபகத்துக்கு வர்றது எல்லாமே யுத்தம் மட்டும்தான். கண்டினியூஸாக 3-4 வருடங்களாக இந்த யுத்தம் அப்படிங்கிறது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இந்த யுத்தத்தை முடித்து வைப்பதற்கு யார் வரப்போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தபோது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நான் மட்டும் அதிபராக மாறினேன்னா 24 மணி நேரத்தில் இந்த யுத்தத்தை முடிச்சிருவேன்னு சொன்னார். ஆனால் அவர் சொன்ன மாதிரியே இந்த யுத்தத்தை முடித்து வைக்கல, இஸ்ரேல் ஹமாஸினுடைய யுத்தத்தை முடித்து வைத்திருக்கிறார். 8வது யுத்தத்தை முடித்து வைத்திருக்கிறேன், எனவே எனக்கு நோபல் பரிசு வேணும் அப்படின்னு சொல்லி நேற்று எகிப்திலிருந்து டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பேசினார் என்பதை தமிழ் பொக்கிஷத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தமிழ் பொக்கிஷம் வழியாக ட்ரம்ப் அவர்கள் பேசினதும் அதற்கு ட்ரம்ப் அவர்களை பாராட்டும் விதமாக தேவதூதன் ட்ரம்ப் அப்படின்னு சொல்கிற மிகப்பெரிய பாராட்டை தெரிவித்த ஷபாஸ் ஷெரீஃப் அவர்களுடைய ஸ்பீச் அப்படிங்கிறது எல்லாமே நேற்றைய ஈவெண்ட்டில் ரொம்பவே ஹைலைட் தான். அப்போ ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒரே ஒரு வார்த்தையை சொல்கிறார், எங்களுக்கு இப்போ புதுசாக ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கிறது. அதாவது இஸ்ரேல் காசா பிரச்சனை எப்படி முடிவுக்கு வந்ததோ அதே மாதிரி ரஷ்யா உக்ரைன் போரும் முடிவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறது தான். இந்த வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறத யார் ரொம்ப பெரிய அளவில் வாய்ப்பு எல்லாமே தட்டி பறிக்கிறாங்க அப்படிங்கிற யோசனை ஜெலன்ஸ்கி அவர்கள் செய்திருப்பாரா? இதில் இன்னும் கொஞ்சம் முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? அரசியல் அப்படி நம்ம பேசிட்டோம்னா ஒரு எலெக்ஷன் நடந்தாலும் சரி, இல்லை ஒரு ஆட்சி மாற்றமே நடந்தாலும் சரி, ஒரே ஒரு செக்டாரில் மட்டும் அடி விழவே விழாது. அதுதான் கன்சம்ஷன் அப்படின்னு சொல்லலாம். மக்கள் கையில் பணம் வரும்போது மக்கள் அதை வச்சு செலவு பண்ணுவாங்க, அவங்களுடைய பர்ச்சேசிங் பவர் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். இந்த நேரத்தில் ஜிஎஸ்டியும் கம்மியாகுது அப்படிங்கிற அந்த நியூஸும் வரும்போது மக்களுடைய கன்சம்ஷன் அப்படிங்கிறது அதிகமாகும். 2030 இந்தியா தான் செகண்ட் லார்ஜஸ்ட் கன்சியூமர் மார்க்கெட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவினுடைய இந்த கன்சியூமர் மார்க்கெட் க்ரோ ஆகும்போதே இதை வச்சு நாமளும் ஏதாவது ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியுமான்னு கேட்டால் இருக்குது. அப்படி ஒரு NFO அறிமுகம் செஞ்சிருக்காங்க, ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இந்தியா கன்சம்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் அப்படிங்கிறது அதனுடைய பெயர். NAV 10 ரூபாய்க்கு உங்களால் வாங்க முடியும். பட் அக்டோபர் 26 வரை மட்டும்தான் இதை வாங்க முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் விவரங்கள் கீழே லிங்க்ல கொடுத்துருக்கேன். இது ஒரு கேபிட்டல் கேரண்டி பிளான் தான். நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் ₹1 கூட மெச்சூரிட்டி டைம்ல நமக்கு கம்மியாகாது. அதே நேரத்தில் மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு லாபம் கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கு. இந்த NFOக்குள்ள எவ்வளவு வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். 2008 ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் ஹை growth ஃபண்ட் அப்படிங்கறத அறிமுகம் செஞ்சிருந்தாங்க. கடைசி 7 வருடங்கள்ல அதனுடைய CAGR எடுத்து பார்க்கும்போது 22.7% இருக்கு. இது மட்டும் இல்லாம மாதம் இந்த NFOவினுடைய பிரீமியத்தில் 120 மடங்கு நமக்கு லைஃப் கவர் அப்படிங்கிறதும் கிடைக்கும். வருஷத்துக்கு 2.5 லட்சம் ரூபாய் வரை இன்வெஸ்ட் பண்ணி அதில் கிடைக்கக்கூடிய லாபத்துக்கு டாக்ஸ் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. NRIலாம் மாதம் 18,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 2 கோடி வரை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் விவரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க், அப்படி இல்லைனா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய QR கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. தமிழ் கால்பேக் ஆப்ஷன் இருக்குது, இல்லை ஒரு ஏஜென்ட் உங்கள் வீட்டுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய அந்த ஆப்ஷனும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இந்த யுத்தம் முடிய வேண்டும் என்றால் உக்ரைனுக்கு தேவையான உதவிகள் அப்படிங்கிறது நிறுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்கிறாங்க. பட் உக்ரைன் என்ன செய்கிறாங்க? அமெரிக்காட்ட போய் எனக்கு அந்த டோமஹாக் மிசைலை மட்டும் தாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ரஷ்யாவுக்கு கடும் கோபத்தை உருவாக்குகிறது. டோமஹாக் மட்டும் உள்ளக்க வந்துருச்சு, உக்ரைனுக்குள்ளே வந்துருச்சுன்னா உலக போர் தான் மக்கா, நான் எதை பற்றி யோசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்கிறாங்க. பட் இந்த டோமஹாக் அப்படிங்கிற ஒரு பெஞ்ச் மார்க்கை இப்போ 2 பேரும் செட் பண்ணி வச்சுருக்காங்க. எங்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் எனக்கு டோம்ஹாக் தரணும் அப்படின்னு சொல்லி உக்ரைன் சொல்ல, உங்களை அழிப்பதற்கான சபதத்தை டோம்ஹாக் உள்ளே வந்த பிறகு நான் எடுப்பேன் அப்படிங்கிறத ரஷ்யாவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ரஷ்யாவினுடைய சொல்படி டோம்ஹாக் அப்படிங்கிறது தான் பெஞ்ச் மார்க். யுத்தம் வருமா வராதா, ஒரு பேர்ல் ஹார்பர் அட்டாக் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் வந்து நிற்கும்போது அடுத்ததாக அமெரிக்காவினுடைய ஊடகங்களுக்கு என்ன ஆனது என்கிற ஒரு கேள்வி. ஏகப்பட்ட செக்யூரிட்டி லாஸ் அப்படிங்கிறத மாற்றுறாரு ட்ரம்ப் அவர்கள். அவருக்கு பிடிக்காத, அவரை பற்றி அவதூறு பரப்பக்கூடிய பல மீடியாக்கள் இனிமேல் பெண்டகனுக்குள்ளேயே நுழைய முடியாதபடி அவருடைய செக்யூரிட்டி சர்வீசஸ் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிட்டார். அந்த பாலிசி எல்லாமே சேஞ்ச் செய்யப்பட்டது. அதனால் ஏகப்பட்ட மீடியா அவுட்லெட்ஸ் அப்படிங்கிறது பெண்டகனுக்குள்ளே ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நின்று இருக்கு என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. ஸோ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இப்போது ட்ரம்ப் அவர்களுடைய முடிவு எல்லாமே ரொம்ப அதிரடியாக இருக்குது அப்படிங்கிறத பலரும் நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பாக இந்த இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் நின்ற உடனேயே ட்ரம்ப் அவர்களுடைய அந்த மவுஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகிருக்கு. புட்டின் அவர்கள் கூட ட்ரம்ப் அவர்களுக்கு தான் அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லியிருந்தார்ல, அதுவும் ட்ரம்ப் அவர்களுக்கு அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஷபாஸ் ஷெரீஃப் அவர்களிலிருந்து எர்டகன் அவர்கள் வரை எல்லாருமே புகழ்த்தி பேசினாங்க ட்ரம்ப் அவர்கள். அது எப்படி இஸ்ரேல் காசா பிரச்சனையை முடிச்சு வச்சுட்டீங்க, ரொம்ப சிரமமாக இருந்திருக்குமே, அப்படி இப்படின்னு சொல்லி புகழ்ந்து தள்ளிட்டாங்க. இதில் அடுத்த ஒரு நாட்டினுடைய பெயர் அடிபடுகிறது. வேறு எந்த நாடும் கிடையாது, பெலரஸ் தான்.
பிக் டீல் வித் பிக் நேஷன் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் இன்னைக்கு ரொம்ப பெரிய அளவில் வைரல். லுகஷெங்கோ அவர்கள், நான் பெரிய அமெரிக்க நாடுகள் இல்லாட்டி மேற்குலக நாடுகள் கூடலாம் பேச போகிறேன், அப்படி பேசும்போது ஒருவேளை அமெரிக்காவுடனான ஒரு டீல் அப்படிங்கிறது உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிக் டீல் வித் அமெரிக்கா அது நடந்துருச்சுன்னா பெலரஸினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் லுகஷெங்கோ அவர்கள் புட்டின் அவர்களுடைய நண்பன் ஆச்சே விக்கி, அந்த மாதிரி டீலுக்கெலாம் ஒத்துக்கொள்வார்களா அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு டவுட் இருக்கலாம். ஆனால் லுகஷெங்கோ அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கோங்க. எங்களுடைய நாட்டின் இறையாண்மை, எங்களுடைய நட்பை பாதிக்காத வகையில் அமெரிக்கா எங்ககிட்ட அந்த டீலுக்கு ஓகே சொன்னாங்கன்னா நாங்கள் அந்த டீலுக்கு ஓகே சொல்லுவோம். அப்படின்னா ரஷ்யா கூட அந்த நட்பை நான் இழக்க மாட்டேன். எங்கள் நாட்டுக்கு எதிராக அமெரிக்கா எதுவும் செய்யக்கூடாது. இதுக்கெல்லாம் சரியாக வந்துச்சு அப்படின்னா நான் அமெரிக்கா கூட அந்த டீல் பண்ணுறதுக்கு தயாராகிறேன் அப்படிங்கிறது தான் லுகஷெங்கோ அவர்கள் சொன்னது. அதனாலேயோ என்னவோ இன்னைக்கு ட்விட்டர் முழுவதுமாகவே லுகஷெங்கோ லுகஷெங்கோ அப்படிங்கிற ஹேஷ்டேக் எல்லா இடங்களிலுமே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா ரஷ்யாவை கை கழுவ போகிறாங்களா, ரஷ்யாவை கைவிட போகிறாங்களா, ரஷ்யா அவ்வளோதானா அப்படிங்கிற கேள்வியுடன் இந்த லுகஷெங்கோ மற்றும் அமெரிக்காவினுடைய டீலை உலக மீடியாக்கள் பேசினார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்னைக்கு ஒரே நாளில் மட்டும் 113 அட்டாக் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அதில் ரஷ்யாவினுடைய தாக்குதல் ஒடிசா பகுதிகளிலும் கீவ் பகுதிகளிலும் இருந்ததாக சொல்லப்படுது. இங்கே ரஷ்யாவுக்கு எதிராக நேற்று உக்ரைன் நடத்தின ட்ரோன் அட்டாக்ல ஆயில் ரிஃபைனரி கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆயிடுச்சு, தீ பற்றி எரிகிறது, கிட்டத்தட்ட 34 கிலோமீட்டர் அளவுக்கான புகை அப்படிங்கிறது இருக்கிறது அப்படிங்கிற தகவலை ரஷ்ய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். பெரிய ஒரு தாக்குதலை தான் உக்ரைன் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத யாராலையுமே மறுக்க முடியாது. பட் இவ்வளோ பெரிய தாக்குதலை உக்ரைன் செஞ்சிட்டாங்கன்னா திருப்பி அடிக்காமல் இருப்பாங்களா? ரஷ்யா அடித்தாங்க. கைடட் மிசைல்ஸ் எல்லாமே, கைடட் பாம்ஸ் எல்லாமே நேற்று போட்டாங்க அப்படிங்கிற தகவலும், ஒடிசாவில் பெரிய அளவு தாக்குதலை ரஷ்யா செய்ததாகவும், குறிப்பாக அந்த பகுதி முழுவதுமாகவே எமர்ஜென்சி பவர் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்குது, மீதம் இருக்கும் ஏரியா எல்லாமே பவர் கட்டு தான் அப்படிங்கிறதையும் இப்போது உக்ரைன் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். அதனால தான் நேற்று ஸ்பைக் ஆகிருக்கு அந்த என்கேஜ்மெண்ட்ஸ். 113 என்கேஜ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத எல்லை ஓரமாக 2 நாடுகளுமே சேர்ந்து பதிவு செய்திருக்கிறார்கள். இதில் 90% ரஷ்யாவினுடைய படை உக்ரைனுக்கு எதிரான தாக்குதலை நடத்தியது என்பதும் குறிப்பிடத்தக்கது. 10 மில்லியன் யூரோவை இப்போ ஐரோப்பிய ஒன்றியம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க உக்ரைனுக்கு, ரஷ்யாவினுடைய தாக்குதலை சமாளிப்பதற்காக. இனிஷியலாக இந்த 10 மில்லியன் ஃபார் ஸ்பெஷல் ட்ரிபியூனல் அப்படின்னு சொல்கிற ஒரு அலோகேஷனை நடத்தியிருக்காங்க. இன்னும் அதிகமான தொகை இந்த ஸ்பெஷல் ட்ரிபியூனலுக்காக ஒதுக்கப்படும் என்கிற தகவலையும் ஐரோப்பிய ஒன்றியம் கொடுத்திருக்கிறது. ஃபர்ஸ்ட் டெப்யூட்டி செக்ரட்டரி டு உக்ரைன்ஸ் நேஷனல் செக்யூரிட்டி அண்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் அப்படிங்கிற அந்த இதுக்கு புதிய தலைவரை கொண்டு வந்திருக்கிறார் செலன்ஸ்கி அவர்கள். ஸோ புதிய தலைவர் வந்திருப்பதால் உக்ரைனுடைய அடுத்த கட்ட மூவ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்க போகுது அப்படின்னும், ரொம்ப நாட்களாகவே அந்த பதவி காலியாக இருந்துச்சு, இப்போ அந்த பதவியை நிரப்பியிருக்கிறார் செலன்ஸ்கி அவர்கள், வேறு ஏதோ காய் நகர்த்தல் செய்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளியாகும் போது தான் இந்த வாரம் எதிர்பாராததே எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்லி செலன்ஸ்கி அவர்களும் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறார். மிக முக்கியமான மிகப்பெரிய ஐரோப்பிய ஒன்றிய நாடு நம்ம கூட செக்யூரிட்டி டீலில் ஈடுபட போகிறாங்க, அந்த டீல் மட்டும் நடந்துருச்சுன்னா உக்ரைனை அடிப்பதற்கு ரஷ்யா 10 முறை யோசிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு செலன்ஸ்கி அவர்கள். ஸோ எந்த நாடு எந்த மாதிரியான செக்யூரிட்டி டீல் அப்படிங்கிறது எதையுமே இப்போ செலன்ஸ்கி அவர்கள் சொல்லவில்லை. பட் அது இந்த வாரமே நடக்கும் அப்படின்னு சொன்னதுனால பல எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது உருவாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் யூரோப்பியன் பார்ட்னர்ஸ் கூட அடுக்கடுக்கான பல சந்திப்புகளை செலன்ஸ்கி அவர்கள் செய்ய போவதாகவும், சீக்கிரமாக அதனால் ஏற்படக்கூடிய பல நல்ல விஷயங்கள் உக்ரைனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் அப்படிங்கிற நம்பிக்கையும் செலன்ஸ்கி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இப்போ செலன்ஸ்கி அவர்களை பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டி கவுன்சில் அப்படிங்கிறத ரொம்ப டைட் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி அவங்களுக்கு செக்யூரிட்டி கேரண்டி கொடுப்பதற்கான நாடுகளுடைய பட்டியலை தயாரித்து கொண்டிருக்கிறார். பல நாடுகள் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கார். அப்படிங்கிற நேரத்தில் தான் ரஷ்யாவும் தொடர் தாக்குதலில் ஈடுபட்டு இருக்காங்க. ஒரே நாளில் 113 என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறது சாதாரண விஷயமும் கிடையாது. ரஷ்யாவுக்கு உக்ரைன் கொடுத்த அந்த ஆயில் ரிஃபைனரியில் உக்ரைன் ஏவி விட்ட ட்ரோன் அட்டாக் அப்படிங்கிறதும் பெரிய தலைவலியை ரஷ்யாவுக்கும் ஏற்படுத்தியிருக்கிறது. அமெரிக்காவினுடைய பங்கு இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தத்தை முடிப்பதோடு மட்டும் நின்று விடுமா, இல்லை ரஷ்யா உக்ரைன் போரையும் நிப்பாட்டுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இப்போது எகிரி இருக்கிறது. மிலிட்ரி அட்மினிஸ்ட்ரேஷனாக மாற்ற போகிறாங்களாம் ஒடிசா பகுதியை. ஏன்னா ஒடிசா பகுதியை ரொம்ப பெரிய அளவில் பாதுகாக்க வேண்டும், எனவே இந்த மிலிட்ரி அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத இன்னும் துரிதப்படுத்த போவதாகவும் செய்திகளை வெளியிட்டிருக்கிறார் செலன்ஸ்கி அவர்கள். அதே மாதிரி உக்ரைனில் புதுசாக யாராவது மிலிட்ரியில் வந்து சேர்றாங்க அப்படின்னாலோ, இல்லாட்டி ஆல்ரெடி மிலிட்ரியில் இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய மாத ஊதியம் அப்படிங்கிறது பல மடங்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியும் செலன்ஸ்கி அவர்களால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அமைதியை விரும்பக்கூடிய ஒரு நாடு, கண்டிப்பாக இஸ்ரேல் ஹமாஸ் மாதிரி எங்களுக்கும் அமைதி கிடைச்சிடும் அப்படிங்கிற ஒரு நாடு எதுக்கு இராணுவ வீரர்களுக்கான சம்பளத்தை அதிகப்படுத்த வேண்டும்? காரணம், அங்கே இராணுவ வீரர்கள் கிடைப்பதில் சிக்கல் இருக்குது. யுத்தம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் இப்போது இராணுவ வீரர்களுக்கான மாத சம்பளத்தை உயர்த்தியிருக்கிறார் செலன்ஸ்கி அவர்கள்.
இன்னும் அதிகமான விஷயங்களை பார்க்க வேண்டும். அது எல்லாமே நாளைக்கு வியூகத்தில் தொடர்ச்சியான காணொளிகளாக பார்த்துடலாம். ஸோ இந்த ஒரு காணொலியில் ரொம்ப இம்பார்ட்டண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே பகிர்ந்திருக்கிறோம். இந்த காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. அக்டோபர் 26ஆம் தேதி வரை மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு NFO பற்றி அறிமுகம் செஞ்சுருந்தேன். அதை பற்றி ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலும் விவரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க், அப்படி இல்லைனா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய QR கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.